அந்த இது இல்லை அந்த நேரத்துல எனக்கு அழகிய வரும். வெற்றி பெற்று வரா? வெற்றி படுவார், கண்டிப்பா வெற்றி பெற்று வரா. வெற்றி படுவார். அந்த அம்மன் மேல சத்தியமா வெற்றி படுவார். வெற்றி பெற்றாரு. வெற்றி படுவார். தெய்வத்தை நம்ம போய் பார்ப்போம்னுவாங்க. தெய்வமே கீழே இறங்கி வருது எங்களை பார்க்கறது. எங்களை பொறுத்த வரைக்கும் என் தளபதி எனக்கு தெய்வம் தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். தனிச்சு விட மாட்டாருன்னா ஏன்னா காட்டுல சிங்கம்னு இருந்தாக்கா தனிச்சா தானே இருக்குது. அவங்க கூட கூட்டமா இல்லையே, பண்டிகை தான் கூட்டமா இருக்கும். சிங்களா தான் வரும். என்ன சொல்ல போனா எங்க அப்பா என்ன பிறந்தப்ப தூக்கு சந்தோஷத்தோட ஜாஸ்தியா இருக்கும் போது. சார் இது வெட்டி கூட்டமா? எங்களுக்கு வேலை இல்லாம தான் வந்திருக்குமா? எல்லாமே தளபதிக்காக நாங்க வேலையை விட்டுட்டு வந்த கூட்டம். இது வெட்டி கூட்டம் எல்லாம் கிடையாது. ஒரே பைசா இல்லாம அவரை பாக்குறதுக்காக காலையில 5 மணில இருந்து வந்திருக்கோம். விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எதனால? அவரு ரொம்ப என் பிள்ளை மாதிரி. உங்க பிள்ளை போல ஆச்சே பிடிச்சுமா? கண்டிப்பா உங்க ஊருக்கே வந்திருக்காரு, எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எங்கள் ஊருக்கு தளபதி எங்களை தேடி வந்திருக்காருன்னும் போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தெய்வத்தை நம்ம போய் பார்ப்போம்னுவாங்க. தெய்வமே கீழே இறங்கி வருது எங்களை பார்க்கறது. எங்களை பொறுத்த வரைக்கும் என் தளபதி எனக்கு தெய்வம் தான். நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். என் ஊருக்கு என் தளபதி வராரு, எங்களை பார்க்க வந்திருக்காருன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுங்க சார். இது தெய்வத்தை கோவிலில் போய் பார்த்தாவே வரம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தெய்வம் வந்து எங்களுக்காக அருள் புரிய வந்திருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒளிமயமான கிடையாது சார். ஃப்யூச்சரில் இது மாதிரி ஒரு தமிழ்நாடே இல்லை. மோடி சார் வரும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, தமிழ்நாடை வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் நாங்கள் ஆட்சி வந்த பிறகு ரொம்ப உயர்மட்டமாக மாற்றுவோம், ரொம்ப வந்து அல்ட்ரா டெவலப்மெண்ட் கிடையாது, டெவலப்டு இந்தியாவை மாற்றுவோம்னு சொல்லிட்டு தளபதி ஒரே ஆட்சியில் பண்ணுறாரு சார். ஏன்னா இவங்க பண்ணுற ஊழல் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். கோடி கணக்கில் வந்துட்டு எல்லாருக்கும் அந்த நிதி வருது. அதில் எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1000 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 100 கோடி அவங்க செலவு பண்ணுறது கிடையாது. ஆனால் தளபதி வந்தாங்கன்னா 1000க்கு 1000 கோடி நம்ம மக்களுக்காக செலவு பண்ணி எல்லா திட்டங்களும் வகுத்து எவ்ரிவேர் எவ்ரி ஒன் வில் கெட் த ஜாப் அண்ட் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உயரும், மரியாதை உயரும். ஒரு குடும்பத்தில் நமக்கு படித்தோம் வேலை கிடைக்கலையே, நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து எங்களால் சம்பாரிச்சு போட முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தோம் சார். தளபதி வந்தார்னா நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். ஒரு வீட்லையும் என்ன மாதிரி இருக்க ஒரு பர்சனும் ரொம்ப ப்ரௌடாக நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌட் இல்லை சார், ஓவர் ப்ரௌடாக நினைப்பாங்க. தளபதி வந்தாலே போதும் சார். தமிழ்நாட்டோட ரொம்ப சூரியன் மறையுது, வெளிச்சம் இல்லைன்னு கிடையாது. தளபதியோட வெளிச்சம் உயர்ந்து சூரியனையே மிஞ்சி ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி ரொம்ப ஒளிமயமான ஒரு தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்கள், ப்ளீஸ் 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 எல்லாரும் 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் ஓட் ஃபார் விசில் தளபதி. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் தளபதிக்காக ஓட் பண்ணிங்கன்னா ஒரு ஒளிமயமான தமிழ்நாடு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மதிப்புக்கு மிக்க ஒரு சுய கௌரவம் மிக்க ஒரு செல்ஃபாக உங்களுக்கு வேலை கிடச்சி உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கிற அளவுக்கு தளபதி கண்டிப்பாக செய்வார். செய்யலைன்னா தளபதி கேளுங்க, என்னை கூட கேளுங்க, நான் வந்து போய் தளபதி கன்ஃபார்ம் சண்டை போடுவேன். சண்டை போட மாட்டேன், சண்டை கண்டிப்பாக போடுவேன். எங்கள் தளபதி செஞ்சீங்களான்னு கேட்போம். கேட்டால் அவர் நின்று பதில் சொல்கிற டைப்பு, மற்றவங்கள மாதிரி போயான்னு சொல்கிற டைப் இல்லை. எப்படி இருக்கு உங்கள் ஊருக்கு வந்திருக்காரு? எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த இடத்துக்கு வருவார், இந்த ஏரியாவுக்கு வருவார், நாங்கள் நினச்சே பார்க்கல. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். விஜய் அண்ணா வரணும், நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறோம் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. டிவிக்கே ஜெயிக்கணும், டிவிக்கே தான் ஜெயிக்கணும். அக்கா இப்போ திமுக பலமான கூட்டணி ஆயிடுச்சு, பரவாயில்லண்ணா. எப்போவுமே டிவிக்கே தான் ஜெயிக்கும். அது நாங்கள் டிஎம்கேவே நாங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே வேணான்னு நினச்சிட்டோம், தீய சக்தின்னு நினச்சிட்டோம். ரெண்டு கூட்டணியுமே தீய சக்தி தான். ரெண்டுமே வந்து அவங்க கூட்டணி அனுப்பிச்சுக்கினாங்க. இவர் வந்து யாருக்கிட்டுமே எங்களுக்கு கூட்டணி வானான்னு இருக்கிறாரு. இதுதான் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுது. கூட்டணி இவரே வச்சிருந்தாருன்னா எல்லாமே தப்பாக பேசியிருப்பாங்க. இப்போ வேணான்னு தனிச்சே நிற்கிறாருன்னா சிங்கனா தனிச்சே தானே நிற்கும். அதனால வந்து எங்களுக்கு டிவிக்கே தான் ஓட்டு போடுவாங்களா மக்கள்? கன்ஃபார்மா எல்லாமே எல்லா இளைஞர் அணிங்களும் எல்லா லேடிஸுமே வந்து டிவிக்கேக்கு தான் ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. டிவிக்கே தான் வரும். கூட்டணி பலமா இருக்கும் போது ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிக்குவாங்க. இவர் வந்து சுயேட்சா நிற்கிறாரு இல்லைங்களா, அவங்க தில்லுமுள்ளா பண்ற வசதான கூட்டணி சேர்க்குறாங்க. இவர் கூட்டணி எல்லாம் இருக்கிறாரு இல்லைங்களா, அதுதான் முன்னாடி வரும். தனிச்சு விடப்பட்டார் விஜய் அப்படின்றாங்க. தனிச்சு விடப்பட்டாருன்னா ஏன்னா காட்டுல சிங்கம்னு இருந்தாக்கா தனிச்சா தானே இருக்குது. அவங்க கூட கூட்டமா இல்லையே, பண்டிகை தான் கூட்டமா இருக்கும். சிங்களா தான் வரும், பண்டிகை தான் கூட்டமா வருவாங்க. அதனால அவங்க வந்து கூட்டமா இருக்காங்க. அவர் கட்டாயம் வெற்றி பெறுவாரு. கண்டிப்பா அவர் தான் வருவாரு.
சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏதோ எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இது நடக்குமா அப்படின்னு நான் நினைச்சது. அப்படியே சொல்லவும் முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். இன்னும் சொல்ல போனோம்னா, இவர் வருவாரு, இவரை பார்க்கணுன்றதையும் தாண்டி எங்களுக்கு இவர் வந்தா போதுன்ற மாதிரி மைண்ட் செட். தூரத்துல இருந்து பார்த்தாலும் போதும், அந்த மாதிரி ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, எங்க அப்பா என்னை பிறந்தப்போ தூக்குற சந்தோஷத்தை விட இது ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்குது எனக்கு. பாஸ் கிடைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, கிடைக்குமோ கிடைக்காதோ. அதை விட பாஸ் கிடைக்கலன்னு எனக்கு கண்ணில் தண்ணி கூட வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல பாஸ் கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நான் +2 ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனவே அண்ணா நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். நல்லது செய்வாருன்னு ரொம்பவே நம்புறோம். கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா 2026 டிவிகே தான், டிவிகே மட்டும்தான். கண்டிப்பா சந்தேகமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் நாங்க. கண்டிப்பா அவர் வந்து நிறைய செய்வார், நல்லது செய்வார்ன்றதுனால தான் நாங்க வந்து இந்த நம்ம தளபதி கூடவே இருக்கிறோம். இங்க வர ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒண்ணு கூடி தளபதி வந்து 2026ல கண்டிப்பா சிஎம் ஆக்குவோம். எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது வந்து கூட்டணி பலமா இருக்கிறதுனால அவங்க வின் பண்ணுவாங்க அப்படி நாங்க சொல்ல முடியாது. நாங்க வந்து சிங்களா இருந்தாலும் நாங்க வந்து எப்படின்னா பயங்கரமா வரும். தனியா நின்னாலும் சிங்கம் தானே நாங்க, அதனால நம்பிக்கை இருக்கு. ஒரு பால்ல ஒரு விஷம் போட்டாலும் இது எல்லாமே விஷம் தானே. அதனால வந்துட்டு எத்தனை கூட்டணி வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. இருக்கலாம் அப்படி இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அது இப்ப நீங்க சொல்லுங்க சார், இது வெட்டி கூட்டமா? எங்களுக்கு வேலை இல்லாம தான் வந்திருக்கோமா? எல்லாமே தளபதிக்காக நாங்க வேலையை விட்டுட்டு வந்த கூட்டம். இது வெட்டி கூட்டம் எல்லாம் கிடையாது. ஒரே பைசா இல்லாம அவரை பாக்குறதுக்காக காலையில 5 மணில இருந்து வந்திருக்கோம். நாங்க வெட்டி கூட்டம் எல்லாம் கிடையாது சார், ஜெயிக்க போற கூட்டம் நாங்க. அது இல்லாம நாங்க வந்து 200 ரூபாய் கொடுத்த கூட்டம் கிடையாதுங்க. இது வந்து தானா சேர்ந்த கூட்டம். நாங்க வந்து அவருக்காக வந்திருக்கோம். இவ காலையில 5 மணிக்கே எழுந்து அவரை பாக்குறதுக்காக வந்து ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் என்ன பேசுவாருன்றதுனால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது. எங்க ஊருக்கு வந்திருக்காரு. நாங்க போய் பார்க்கல, சாமியே எங்களை பார்க்க வந்துக்குது. நாங்க பார்க்காம இருப்போமா வந்து? வேலூர்ல எப்படிக்கா இருக்கு? அருமையா இருக்குதுப்பா. கோட்டையா மாத்திடுவாரா இத? வேலூர் கோட்டையை கண்டிப்பா மாத்துவாரு. மக்கள் கையில எல்லாமே இருக்குது அவருடைய முடிவு. அவர் எங்களை நம்பி வந்திருக்கிறாரு, அதனால நாங்க கண்டிப்பா கை கொடுப்போம். கண்டிப்பா வேலூர் கோட்டையை பிடிச்சிருவாரு. கண்டிப்பா பிடிப்பாரு, கண்டிப்பா பிடிச்சிருவாரு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குதுப்பா, கான்பிடென்டா சொல்றோம். ஓட்டு போட்டுவாங்களா? ஓட்டு போட வைக்கணும்பா நாங்க, அதுதான் எங்க வேலையே. கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா பாக்குறோம். தளபதி வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த நாள் வந்துருச்சு. அவரை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். ஆவாரு அவளை எங்களோட சப்போர்ட்டுக்கு தளபதிக்கு தான். கண்டிப்பா சார், ஏன் போட மாட்டாங்க? எல்லா மக்களுக்கான அரசியலுக்கா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மக்கள் வர்றாங்க, இல்லன்னா யாருமே வரமாட்டாங்க இல்லையா? பரவாயில்ல சார், எப்பயுமே நியாயம்னு ஒண்ணு இருந்தா ஜெயிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தளபதிக்கான மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நம்புறோம். இருக்கட்டுமே சார், அதனால என்ன இருக்குது? 5000 ரூபாயில மாறும்னா இவ்வளவு மக்கள் வரமாட்டாங்க இல்லையா? 1000 ரூபாய் வாங்கிட்டும் இவ்வளவு மக்கள் வர்றாங்கன்னா அப்ப தளபதிக்கான செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். வேலூர் கோட்டைக்கு நாங்க வர வைக்கிறோம் தளபதி. கண்டிப்பா மாத்துவாரு, மாறும் கண்டிப்பா. ஜெயிக்கலையா கூட எங்க தளபதி எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது நிப்பாருல்ல, அதுக்காக வெயிட் பண்றோம். கேள்வி கேட்கிற இடத்துக்காவது வருவோம். கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா. அம்மா, எதனாலமா உங்களுக்கு விஜய் பிடிக்கும்? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் நடிக்கிறதுலயே எனக்கு இன்னும் அவர் ஆட்டம், அவர் பேசுற அவர் வாழ்த்து எல்லாம் ரொம்ப பிடிக்கும். குடும்ப இதுல அந்த இதுல அந்த நேரத்துல எனக்கு அழகே வரும். வெற்றி பெற்றுவாரா? வெற்றி படுவார், கண்டிப்பா வெற்றி பெற்றுவாரா? வெற்றி படுவார். அந்த அம்மன் மேல சத்தியமா வெற்றி படுவார். வெற்றி பெற்றுவாரு. வெற்றி படுவார். எப்படிமா சொல்றீங்க? ஓட்டு போடுவாங்களா மக்கள்லாம்? ஓட்டு போடுவாங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அங்க கொடுத்தாலும் இவருக்கு தானா ஓட்டு வரும். தானா ஓட்டு வரும். அம்மா, இப்ப திமுக எல்லாம் பலமாயிட்டாங்க. அவங்க பலமானாலும் அது இதுவாகாது. காசு கொடுத்திருக்காங்க, 5000 எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் கொடுத்திருக்காங்க. எனக்கு கொடுத்திருக்காரு. அது பகவதிக்கு. யாருக்கு ஓட்டு? பகவதி. யாருக்கு ஓட்டு? பகவதிக்கு. ஏமா பகவதின்றீங்க? அவர் பேர் பகவதின்னு என் பேர் வச்சாரு. படம் நடிச்சு
அப்படியா? ஆமா அவர் பேர் பகவதின்னு உங்களுக்கு பேர் வச்சாங்க, அதே பேர்? ஆமா அதே அதே மாதிரி பேர் பகவதின்னு பேர். அதெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் பாத்துருவீங்க? ஃபர்ஸ்ட் போனதுமே எத்தனை 1000 ரூபாய் டிக்கெட் நாள் முன்ன நிலக்குவேன். நின்று இருப்பேன். ஆமா நின்று பாத்துறீங்க. பார்த்து அந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏமா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை அதுவும் ஒரு நாளைக்கு வென்று வரும். வென்று வரும் ஓட்டு போ. ஆனா எல்லாமே எதிர்க்கிறாங்களா அவரை? எப்படி எதிர்க்குனாக்கா அது ஒரு கெட்ட நேரமாக பட்டது அவங்களுக்கு சோதிக்குது. அது அவங்க எப்படி என்ன இதுவா இருந்தா கூட இவர் முன்னே வருவார். விமர்சனம்லாம் நிறைய சொல்றாங்க விஜய் மேல. சொன்னா கூட விஜய் மேல எதை சொன்னாலே அது ஒரு இதனால வந்து வம்பு. அது அவர் மீட்டிங்ல இதுவா இருந்ததுனால அதில்